ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதியில தான் இருக்கோம். எங்க பெரியம்மா ஊர்ல. சோ எங்க பெரியம்மா, எங்க சித்தி எல்லாருமே டோட்டல் ஃபேமிலியா எல்லாரும் ஒண்ணா செம்ம ஜாலியா செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை ஸ்பெஷல் வந்துட்டா பாருங்க. நாங்க மலையனூர், மேல் மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு போறோம். அமாவாசை எதுவும் அங்க போயிட்டு நல்லா இருக்கு, அது ஃபேமிலியோட. சோ ட்ரில் பண்ணி காட்டுற பாருங்க. பெரியவங்க எல்லாம் அந்த கார் லாரி கொஞ்சம் தள்ளிக்கோ பாருங்க. அவங்க எல்லாமே அந்த கார்ல போறாங்க. சோ நாங்க எல்லாரும் நம்ம கார்ல போறோம். இந்த கார்ல போறோம். சோ இங்க இருந்து 5 hours ஜர்னி போற வழியில வாய் குழந்தை இல்லையா, தண்ணி குடிக்கலாமா இல்லையா? இங்க நம்ம போகிறதுக்கு 5 hours ஆகும். போகும்போது என்ன நடக்குது, என்ன ஃபன் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படினு நம்ம போற வழியில அப்படியே பார்த்துட்டே போலாம். இப்பவே ஆரம்பிச்சிட்டானுங்க. அங்க பாருங்க செல்ஃபி எல்லாம் எடுக்கறாங்க. அது வந்து போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம விச்சு கூட்டியோ ஜாலியா விளையாடிட்டு இருக்கு. போலாம் சொல்லலாம். ஓகே, ஜாலியா கிளம்பலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இந்த அக்கா இன்ஸ்டாகிராம்ல பாத்துருப்பீங்க. சோ இந்த 3 பேர்ல யார் அழகா இருக்காங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு புரியல. பேக் எல்லாம் வச்சு முன்னாடி வந்துட்டு இடம் புடிச்சு வச்சா உஷாரா அங்க பேசிட்டு வர்றதுக்குள்ள இங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கா. இப்பயே நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம விச்சு குட்டி பாருங்க ஓடுது அப்படியே அங்க. ஸோ நம்ம நாரி அண்ணா நவீன் வாங்க போலாம், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். ரொம்ப கிளம்பிட்டோம். ரொம்ப டீசெண்டா உட்கார்ந்திருக்காங்க பேரு. இங்க பாருங்க ஒரே சீட்ல டபுள்ஸ். இங்க பாருங்க, இப்படி பார்த்தா தெரியும். இங்க நாங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஒரே சீட்ல. அந்த கார் காட்டு. சோ இவங்கள போயிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க ஒரு ஃபன் எடுத்துட்டு இருக்கு. விச்சு அந்த கார்ல ஓடிடுச்சு. இங்க சுத்தமா இடம் இல்ல. தோனா காட்டு. இவர்தான் காட்டுன்னு ரொம்ப நேரமா சொல்றாரு. அங்க காட்டிங்க. சந்தோஷமா? சரி ஓகே. சோ வாங்க போலாம். பெருதலங்க. அது அங்க பெருதல. நம்ம வீட்டுக்கு கடைக்குட்டி சிங்கம் பெரிய தலை. அது மொத குட்டியா? சடா குட்டியா? கடைக்குட்டி. பாட்டு போடுமா? சோ ஓகே, நம்ம அம்மாக்கார எல்லாரும் வந்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நம்ம அம்மா தான கால் பண்றாங்க. சோ வாங்க போலாம். நம்ம வந்து ஓகே 0 டேங்க் ஃபில் பண்ணுங்கண்ணா. டேங்க் ஃபுல் 0 பாத்து டேங்க் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா அங்கிள் வழி மாதிரி தடமாறி போயிட்டாரு. அதனால நாங்க ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கோம். அங்க டென்ஷன் ஆனதனால கூலிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு குல்ஃபி நம்ம நேரமா என்னன்னு தெரியல. கோபி வந்துட்டு ஹாப்பி அங்க ஒரு குல்பி கார் இருக்காங்கல, அவங்க பார்த்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு குல்பின் கூப்பிட்டு நிப்பாடி டிரைவர் வந்துட்டு நம்ம குல்பி சாப்பிட போறோம். எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. ஒண்ணு 10 ரூபாயா? ஒரு குல்பி 10 ரூபாயா? அந்த அளவுக்கு ஸோ ஐஸ் கட்டி வாங்கி வெயிலுக்கு சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ நானும் ஒன்று வாங்கிக்கிறேன். நான் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் டேஸ்ட். சரி ஓகே, நான் சாப்பிட்டு வரேன். எனக்கு சாப்பிட விட மாட்டாங்க. இப்பதான் ஆன் பண்றேன். அவ்வளவுதான் கிளம்பிட்டாங்க. விச்சு ஜாலியா குல்ஃபி சாப்பிட்டுட்டு இருக்கு. இங்க பின்னாடி இப்படி பார்த்தோம் அப்படின்னா எங்க தாத்தா பெரியம்மா, அந்த லாஸ்ட்ல அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீ என்ன வாங்கினே சொல்லு. நான் இந்த காருக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்கிராட்ச் விழாம இருக்குது, ஸ்கிராட்ச் ப்ரூஃப். அப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி வீட்டில் ஸ்கிராட்ச் எடுக்கிறதுக்கு வேற வாங்கிருக்கேன், கிளாசி ஷைனு. அப்புறம் இந்த பாலிஷ் மேல பாலிஷ் போடுவோம் வச்சு கார் மேல பாலிஷ் போடுவோம், எல்லாம் வாங்கியிருக்கேன். நான் யூஸ் பண்ண மாட்டேன். வாங்கியிருக்கான். அப்படியே நம்ம இப்படி வந்தோம்னா ஒரு ஹீரோ சார போய் ஜாலியா படுத்துட்டு இருக்காரு. காலை காட்டாங்க. காலை எங்க பாருங்க, கால் எங்க இருக்கு? எங்க வீட்ல மலையா ரொம்ப கலரா இருக்கிறது இவன் ஒருத்தன் தான். இவன் ஒருத்தன் மேல எங்க எல்லாருக்கும் ஒரு கண்ணு. இப்ப எங்க இருக்கோம்? இப்பதான் நம்ம சித்தூர்ல இருக்கோம். சித்தூர் கிட்ட போயிட்டு இருக்கோம். ஒரு 1 hour போய்டுவோம். 1 hour போய்டும். சோ வாங்க பார்க்கலாம். பியூட்டியே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் மலை, நடுவுல செமையா இருக்கு பார்க்கவே.
தாண்டி இப்போ தான் சாப்பிட வந்திருக்கோம். ஏன்னா 2 காரில் வந்தோமா, அதனால் வந்துட்டு யார் எங்கே நிப்பாடுறான்னு தெரியல. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நான்வெஜ் வெஜ் இருக்கிற இடத்துக்கு வந்துருக்கோம். வெஜ் தான் சாப்பிட்டு கோயிலுக்கு போக போகிறோம். வெஜ் தான் சாப்பிட்டு கோயிலுக்கு போக போகிறோம். என்ன சாப்பிட்றோம், என்ன ஆர்டர் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ரிச்சு காமி, ரிச்சு குட்டி எவ்வளோ அழகாக இருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷலாக ஃபேஸை ஜூமில் காமி. அவன் ஃபேஸில் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். என்னன்னு எல்லாரும் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இங்கே பாரு ரிச்சு. ஒன்றா இந்த வேலைக்கு சொல்லுங்க. ஃபைனலாக என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஆளுங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு போயிட்டு பார்க்கணும். ஏன்னா நாங்கள் வீடியோ பண்ணிட்டு வந்ததில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ பாதி தூரம் வரலையே முனி தான் ஓட்டிட்டு வந்தார், நல்லா ஓட்டினார். இப்போ நான் வந்திருக்கேன், அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம். நான் ரொம்ப சூப்பர் இருப்பேன், நல்லா பார்க்க. இப்போ அடுத்து முனி யாருன்னு காட்டுன்னு கோபி சொல்லுவாங்க, காட்டாதீங்க. அப்போ நான் தான் டிரைவிங் பண்ணது பார்த்தீங்க. இப்போ நான் போயிட்டு இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடணும். தேடி முடிச்சுட்டு லைக் என்ன சாமி கும்பிட்டுட்டு என்ன வேண்டும்னு சொன்னால் நடக்காது. ஸோ அதெல்லாம் சொல்ல மாட்டோம். இன்னும் வந்துட்டு நம்ம நிறைய பார்க்கலாம் அண்ட் போயிட்டே பார்க்கலாம் வாங்க. எல்லாம் வந்துட்டோம். காரை சேஃபாக பார்க் பண்ணியாச்சு. அங்கிள் காரை கிடைக்குது, அவங்களே கண்டுபிடிக்கிறோம். இப்போ அவங்களுக்கு மாஸ்க் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறோம். ஏன் இங்கே வைக்கிறீங்க? கார் கொஞ்சம் லாக் பண்ணுவோம். ஸோ வாங்க எல்லாரும் வந்துட்டாங்க. போய் உங்க கால உள்ளே போகலாம். எல்லாரும் போயிட்டாங்க. நாங்களும் உள்ளே போக போகிறோம். பொம்மை கேட்ட ஆரம்பிச்சு தான் வாங்கி தருவேன். ஐயாவா உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே போயிடுவோம். நிறைய சிறப்புகள் இருக்கீங்க, பார்ப்போம். சரிங்களா, வாங்க. வாங்கிட்டு உள்ளே போவோம். நல்ல க்ரௌடாக இருக்குது, நல்ல பாசிட்டிவாக பாருங்க. ఫ్రీయా మధ్య డబ్బంట నువ్వు కూడా వాళ్ళ దగ్గర ఇచ్చేసి
எதுக்கு அந்த பெரியாய் கோயில்கிட்ட கும்பகோணம் இருக்கிறீங்க? அந்த பெரியாய் கோயில்கிட்ட கவுரி நம்ம தள்ளி விடுங்க. அந்த மக்கள் பம்பாடிக்க விடா. பம்பாடிக்க விட தள்ளி விடுங்க. ஸோ எல்லாருக்கும் திருஷ்டி சுற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம். செம்ம க்ரௌடாக இருக்குது. நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் திருநங்கைகள் தான். ஸோ நல்ல மனசார திருஷ்டிலாம் எடுத்து போடுறாங்க. சுத்தி போட்டோம். பார்த்துருப்பீங்க சத்தமாக பேசு. பார்த்துருப்பீங்க தலைமலை வந்துட்டு அம்மனை வந்துட்டு சுற்றி போட்டுட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே போக வேண்டியதான். எஸ், உள்ளே போவோம். யாராருக்காக எவ்வளோ வேண்டிக்கிறோம், கஷ்டப்படுறாங்க மனசார, நம்ம திருஷ்டியெல்லாம் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அந்த திருநங்கைகளுக்காக வேண்டிப்போம். வாங்க. வேலூர்ல என்ன எங்க வராங்க? திருப்பதில இருந்து வராங்க. என்ன பாக்க வாடா, ஒரு போட்டோ செல்ஃபி எடுத்துக்கலாமா? உள்ள போகிறோம். வாங்க. 10 ரூபாய் 50 100 ஃப்ரீயும் இருக்குது. பட் ஆனால் லேட்டாக உங்களுக்கு இருக்கிறதுனால 100 ருபீஸ். ஸோ அதனால் இந்த 100 ருபீஸ் பே பண்ணி போகிறோம் 10 பேர். ஸோ திறந்துட்டாங்க, நாங்கள் போகிறோம். வாங்க. கஷ்டப்பட்டு வந்தோம். உள்ள சரியான க்ரௌடு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நின்னோம். சரியா? 4 ஹவர்ஸ் நின்னோம். வெறும் 5 செகண்ட்ஸ் மட்டும் தான் சாமியை பார்த்தோம். டக்கு தள்ளிவிட்டே இருக்காங்க. கஷ்டப்படுறாங்க ரொம்ப. எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சாமி கும்பிட வராங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வேண்டிட்டு இருக்கிறேன்னா அடுத்த வாட்டி வரப்போ இந்த மாதிரி கஷ்டம் இருக்கக்கூடாது மட்டும்தான் தவிர நான் நல்லா இருக்கணும் அப்படி இப்படிலாம் கிடையாது. சரி வாங்க வெளியில் போவோம். அதுவரை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப என்ன மாதிரி 10:30 ஆயிடுச்சு. வாங்க போகலாம். இங்க போயிடலாம். ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால பேசுறது கேட்காது. கத்தி கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு வாய்ஸும் போயிடுச்சு எனக்கு. வேற லெவல் க்ரௌடு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம். வீட்டில் இருக்கவங்க ரொம்ப பயப்பட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கும்பிட்டு இருக்கிறதுனால ஸோ அவங்க வந்ததும் என்னென்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு சொல்லிட்டு காருக்கு போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வாங்க. ஆமாம், இடையில சாப்பிட்ணும். அப்புறம் மெயின் விஷயம் நான்வெஜ் சாப்பிட்லாம். வெளியே இருக்கிறாங்க கருவாடு, மீன் ஃப்ரை எல்லாமே வெளியே இருக்கு, சாப்பிடலாம். ஏதாவது பேச மாட்டாங்க வாஷ் அவுட் இவர். ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்றைக்கு பிஸ்னஸ் அடையிறீங்க. அதெல்லாம் 30 ரூபா டிக்கெட், 50 ரூபா டிக்கெட், 100 ரூபா டிக்கெட். எங்கே போனாலும் 100 ரூபா டிக்கெட். எதுவாக இருந்தாலும் காசு கொடுத்து அல்வா அதுலாம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அந்த கடை இங்கே பாருங்கள். இங்கே ஒரு இடத்துக்கு வந்து அவரோட வாங்கிட்டு போனவங்க நாங்களும் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லோரும் வராங்க. எனக்கு வாய்ஸ் சுத்தமாக போயிடுச்சு. ஸோ தரிசனம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ காசு இருந்தால் ஈஸியாக கடலை பார்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஒரே ஒரு 5 செகண்ட். அதுக்கு நாங்கள் 4 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நல்லாவே நடக்கும்னு நம்புவோம். இப்போ அடுத்து சாப்பிட்டுட்டு போகிற வழியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க. மாடு விடாதீங்க. ஹாய்,
ஃபைனலா நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நேற்று நைட்டே வந்துட்டோம். அதுவும் வந்துட்டு விடிய காலம் மாதிரி 4 மணிக்கு. ஆமா, செம்ம டயர்ட். அதனால செம்மையா வந்துட்டு தூங்கிட்டோம். இப்போ வந்துட்டு எங்க சித்தி வீட்டில் தான் இருக்கோம். செம்மையா தூங்கிட்டோம். அதனால தான் சரி ஓகே நம்ம லாஸ்ட் கிளிப் இருக்கவே இல்லை எடுத்துருவோம் அப்படின்ட்டு அப்படியே ஓடி வந்துட்டோம். எல்லாம் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. பெரியவங்கள உட்காந்து இட்லிலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் இப்போதான் மூஞ்சி கழிட்டு வராரு ஃப்ரெஷ்ஷா. ஸோ காலையில் வந்துட்டு 4 மணிக்கு வந்தோம். சரியா? ஸோ வந்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க விச்சு சொல்லு. ஹாய் நான் தான் உன் ப்ரூஸ்லி. சரி, அங்கே போனப்போ வந்துட்டு எத்தனை மணி? 6 மணிக்கா 7 மணிக்கா உள்ளே போனது? நாங்க கோயில் வழியா 6:10 மணிக்கு உள்ளே போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வரப்போ எத்தனை மணி? எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு 11 ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 4 ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம். ஸோ தூக்கம் வந்து நைட்டு சாப்பாடு 1 மணி தான் சாப்பிட்டோம். 1:30 ஆயிடுச்சு. ஹோட்டல் எங்கேயுமே கிடைக்கலங்க, தேடி பார்த்தோம். வேற லெவல் டயர்டில் இருக்கு. ஸோ ஓட்டிட்டு வந்த நான் தான். ஆனால் இது முடிச்சு நாங்க தூங்கிடுவோம். அந்த அளவுக்கு ஆனால் பயங்கரமா நானும் ஹோட்டல் இந்த பக்கத்தில் உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணோம். வேற லெவல் என்ஜாய் பண்ணா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சரியா? உங்களுக்கு பிடிச்சி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நண்பா அந்த பெல் பட்டன் டிங் டிங். அப்பதான் நாங்க போற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வரும். Thank you for watching.